அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு 54 பொச்சாவாமை. பொச்சாவாமை என்றால் மறதி என்று ஒரு பொருள். அதற்கு மறதி என்றே கொடுக்காமல், இப்ப நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று ஒருவன் கெடுவதற்கு உள்ள 4 கருத்துக்களை கூறினார். அதுல இரண்டாவதாக உள்ளது மறதி. அந்த மறதியினுடைய செயல்பாடுகள் தான் அந்த பொச்சாவை. மறதியினால் எவ்வளவு தீங்கு என்பதை இந்த அதிகாரத்திலே சொல்ல போகிறார். அப்படி மறதி என்றே கொடுத்திருக்கலாமே, பொச்சாவாமை என்று ஏன் பெயர் கொடுத்தார் என்று ஒரு கேள்வி எழும். அதாவது கடமையை ஒழுங்கா செய்ய வேண்டும் என்பது கருத்து. ஒரு அரசன் என்ன பண்ணும், அறிவாற்றல் படை அரண் பொருள் புகழ் முதலியவற்றால் மகிழ்ந்து நாடு காத்தல், இதெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து நாடு காப்பதிலும் பகை அழிப்பதையும் கடமையை மறந்து விட்டான் என்றால் அவனுக்கும் அவனுடைய நாட்டிற்கும் கேடு சூழும் என்பதை சொல்லுவது. அதாவது ஆக்க மறதி போக்க மறதி என்று 2 சொன்னேன். ஒன்று, நன்றியை மறக்கப்படாது, அது ஆக்க மறதி. அதே போல் மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் என்பதை பார்த்தோம் 303வது குறள்ல. யார் மாட்டும் வெகுளியை மறத்தல், இது ஆக்க மறதி. கோபப்படப்படாது, அப்படிப்பட்டா அதை மறந்தணும் அப்படின்னு சொல்றது, இது ஆக்க மறதி. போக்க மறதி என்பது நேற்று காலையில் என்ன சாப்பிட்டோம், முந்தா நாள் காலையில் என்ன சாப்பிட்டோம், அது மாதிரி இதெல்லாம் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடாது. சிலவற்றை மறந்தாக வேண்டும். இது மாதிரி அற்ப செயல்களை எல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. இது போக்க மறதியின் பேர். எதை நாம என்ன பண்ணோம்னா, எதை நினப்புல வச்சுக்கணுமோ அதை மறந்துடுவோம், எதை மறக்கணுமோ அதை நினப்புல வச்சிருப்போம். அதுக்குதான் அது ஆக்க மறதி போக்க மறதின்னு 2 சொன்னார். இதுல மறக்கல்லாம் மறத்தல் மறந்தார் மறந்து மறந்தேன் மறப்பது மறப்பின் மறப்பு என்று இந்த மறத்தல் பற்றி 18 இடங்களிலே திருக்குறள்ல வருகிறது. அதனால மறவியின் முன்பின் உடன்பிறப்புகளாய் வருவன நெடுநீர் மறவி மடி துயில் 4 என்பதை பார்த்தோம். இயற்கை வழங்கிய முறைமை கொடைகள் 4. இதெல்லாம் நினைவு வைத்துக் கொள்வது, இதெல்லாம் ஒரு பிலாசபி மாதிரி, தத்துவங்கள் மிக நுணுக்கமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கை வழங்கிய முறைமை கொடைகள் 4. 1 மறப்பு, 2வது மறைப்பு, 3வது உறக்கம், 4வது பேருறக்கம். இந்த 4ம் இயற்கை நமக்கு வழங்கிய கொடைகள். உறக்கம் இதெல்லாம் தெரியும். பேருறக்கம் என்பது இறுதி நிலை. அதனால் மறதிகளும் வேண்டாதவை அல்ல. அதனால் பொச்சார்த்தல் எப்பாலும் கேடே. பொச்சார்த்தல் என்பது செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை என்றால் அந்த அரசனுக்கு அந்த நாட்டிற்கு இழப்பு ஏற்படும் என்பதை சொல்வதுதான் இந்த பொச்சாவாமை. அதேபோல் வீட்டிற்குரிய தலைவனோ தலைவியோ தங்களுக்குரிய கடமைகளை மறந்து செயல்பட்டால் தாங்களும் தங்களுடைய குடும்பமும் அழிவின் விளிம்புக்கு போய்விடும் என்கிற தத்துவத்தை சொல்வதுதான் இந்த அதிகாரம். இது நிலைக்கக்கூடியது என்பதை நம்ம புகழ்ல பார்த்தோம். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொண்டாது நிற்பது ஒன்றில், அதைவிட சிறந்து உள்ளது உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அதற்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து மகிழக்கூடாது என்பதும் கருத்து. இப்ப எனக்கு இல்லாததெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி ஒருவர் புகழ்ந்து பேசினால் அதை நான் மகிழ்ந்தேனே, ஆனால் என்னை விட அடிமுட்டால் வேற ஒருவனும் கிடையாது. என்னிடம் ஒரு பயன் பெறுவதற்காக ஒருவர் வருகிறார், நீ அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் என்னிடம் இல்லாததையெல்லாம் சொல்லி புகழ்கிறார் என்று சொன்னால் அதை நான் நினைத்து இன்பம் அடைந்தால் என்னை விட முட்டால் வேற ஒருவனும் இருக்க முடியாது. சில ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, முந்தைய ஆட்சியாளர் செய்து 95 விழுக்காடு முடித்து வைத்திருந்த செய்தியை, அந்த செயலை அந்த 5 விழுக்காடு இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கிற போது முடித்து தன்னுடைய பெயரை போட்டுக் கொள்வார். அது
அது எவ்வளவு பெரிய அசிங்கம் என்பது மக்களுக்கு தெரியும். 95 விழுக்காடு முடித்து விட்டார், ஆட்சி மாறிவிட்டது. அந்த 5 விழுக்காடு பண்ணி இது ஒரு வகையில் அரச தர்மம் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையில் அவருடைய மனோநிலை சிறப்பானதாக இருந்தால் அவரையும் அழைக்க வேண்டும். 95 விழுக்காடு இவர்தான் செய்தார், அதை நான் நிறைவு செய்தேன் என்று மக்களுக்கு சொன்னால் உன்னை போல உத்தமன் ஒருவனும் கிடையாது. அதை மதிக்க வேண்டும். அது மாதிரி இன்று அரசியலில் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. இதையெல்லாம் எண்ணித்தான் திருவள்ளுவர் இந்த பொச்சாவாமை என்கிற அதிகாரத்தை செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கட்பிறவிக்கு அழியா பேறு தருவது புகழ், தேடி பெறுவது அன்று. சில பேர் என்னை பற்றி இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசு என்று மேடையில் சொல்லுகிறதை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். அவர்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லுவார்கள். அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மேடையில் வந்து சொல்லுவார். அதை இவர் ரசிப்பார். இதை விட பேதமே என்ன இருக்கும் உலகத்துல? இவரை பற்றி புகழ்வதற்கு இவரே எழுதி கொடுப்பாராம். அதை அவர் மனப்பாடம் செய்து ஒலி வாங்கி முன்னால் ஒப்பிக்கிறார். இதை விட பைத்தியக்கரத்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது. இதையெல்லாம் நுணுக்கமாக திருவள்ளுவர் நான் என்னுடைய செய்திகள் அன்று எல்லாம் அதனுடைய விளக்கம் தான். பொச்சாவாமை என்பதனுடைய விளக்கம் தான் எல்லாம். இந்த பொச்சாப்பு என்ன செய்யும் என்றால் புகழை கொன்றுவிடும். அதையும் திருவள்ளுவரே சொல்லுகிறார். பொச்சாப்பு கொள்ளும் புகழை 2வது குறள்ல படிக்க போறோம் இதே அதிகாரத்துல. அப்புறம் பின்னால 3வது குறள் அதை விட அழுத்தமாக இருக்கும். அந்த அடுத்தடுத்து வருகிற போது அந்த செய்திகள்லாம் தெரியும். இது முன்னோட்டமாக இந்த செய்திகளை நான் இங்கே கூறுகிறேன். இதே அதிகாரத்துல 8வது குறள்ல சான்றோர் ஆன்றோர் பெருமக்கள் புகழ்ந்தவை போற்றி செய்வது பிறவிக்கடனாக இருக்கவும் அதற்கு மறுதலை மானக்கேடுமா பொச்சாப்பை தூக்கி ஆடுவதா என்று 8வது குறளிலே கூறுகிறார். உண்மையாலே புகழுக்குரிய ஒரு செயலை செய்திருந்தாலும் கூட சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்லி போகிற பெருந்தன்மை ஒரு ஆட்சியாளனுக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக விளக்குகிறார் திருவள்ளுவர். அடுத்து முதல் குறள். இறந்த வெகுளியில் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. இப்படி படிங்க. சிறந்த உவகையில் மகிழ்ச்சியில் சோர்வு இறந்த வெகுளியில் தீதே. அதான் அளவு கடந்த மகிழ்ச்சியில தன்னை மறந்து செயலற்று கிடப்பது, புலகாங்கிதம் அடைந்து கிடப்பது, அது எவ்வளவு தீமையானதுன்னா, சீற்றங்கொள்ளுகிற போது நமக்கு உடம்புல ஏற்படுகிற மாற்றங்கள் இருக்கு பாருங்க, ரசாயன மாற்றம். மிக அதிகமாக ஒருவன் கோபம் அடைகிறான் என்று சொன்னால் முகமெல்லாம் சிதந்து விடும், கண்கள் சிதந்து விடும், உள்ளே இருக்கிற இரத்த கொதிப்பு ஏற்படும். இதெல்லாம் நடைபெறுவதை இந்த கோபத்தால் நடைபெறுவதை விட இந்த மகிழ்ச்சியினால் துள்ளி குதிப்பது தீது என்கிறார். இது அப்படியே நீங்க அடக்கமுடைமைக்கு வாங்க. அங்கே முன்னாலே முன்னோட்டமாக அதை சொல்லிவிட்டார். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் பெரிது. உனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பரிசு கிடைத்து விட்டது என்றால் கூட அவனால் அப்படி சர் சி வி ராமன் இருந்தார். அவருக்கு ராஜேந்திர பிரசாத் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கிடைத்தது. அந்த பாரத ரத்னா வருது என்று நினைக்கிறேன். அப்பொழுது அந்த மாளிகையில் ஒரு நாள் தங்கலாம், ராஷ்டிரபதியோட குடியரசுத் தலைவரோடு ஒரு நாள் தங்கலாம் என்று இருந்தது. அப்ப அவர் கேட்கிறார்கள். கேட்கிற போது எனக்கு நாளை காலையில் என்னுடைய 3 மாணவர்களுக்கு நான் அந்த டாக்டரேட், அந்த PhDக்கான விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, அதுக்கான வகுப்பு இருக்கிறது என்று சொல்லி தனக்கு கிடைத்த அந்த பிறக்கரிய அந்த பரிசினை பெற்றுக்கொண்டாரே ஒழிய அதை அவரை ஒன்று துள்ளி குதிக்கவில்லை. அதனால் கிடைக்கிற பலன், நான் ஒரு நாள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தங்கியிருந்தேன் என்பது எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய செயல் அவர் கருதவில்லை. அதாவது கிடைத்திருக்கிற அந்த புகழ் கிடைத்து கூட அந்த புகழை அனுபவிக்க தெரியவில்லை. அவருக்கு அனுபவிக்க தெரியவில்லை என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய சராசரி மனிதனுடைய இயல்பு.
அவர் இந்த திருக்குறளுடைய உட்கருத்தை உணர்ந்திருப்பார் போல் தெரிகிறது. அல்லது இந்த திருக்குறளை படிக்காமலேயே கூட அவருடைய உள்ளுணர்வு சொல்லி இருக்கலாம். நாம் இவ்வாறு செய்வது தலைகணம் ஏறிவிடும், செருக்கு வந்துவிடும், அப்படி வேண்டாம் என்று சமநோக்காக இருக்கின்ற ஒரு நிலைதான் சிறந்த உவகையில் சோர்வு ஏற்படுவதை விட இறந்த வெகுளியின் தீது இது என்பதை இந்த குறள் மூலமாக சொல்கிறார். புகழ்ச்சியாலும் பதவி உயர்வாலும் உவகை ஏற்படலாம், இவ்வுவகையையும் ஒரு அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. இதற்கு பின்னாலே குறுந்தொகையிலே ஒரு பாடல், காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் அன்றே, நுணங்கி கடுத்தலும் தனிதலும் என்றே, யானை குலகம் என்றால் மதம் போல பானியும் உடைத்து காணுணர் பெறினே. இந்த இந்த மகிழ்ச்சி இருக்கிறத அது எப்படிப்பட்டதுன்னா, யானை மதம் பிடிக்கிற போது வரும்ல, அந்த அறிவற்ற நிலையில இருக்கும். நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம பார்ப்பதையெல்லாம் அழிக்க தோணும். அது மாதிரி மதம் பிடிச்சதற்கு சமமானது என்று குறுந்தொகை 136வது பாடல் சொல்லுகிறது. உடைமையும் வறுமையும் ஒரு வழி நில்லா என்பது 49. இது சிலப்பதிகாரத்தில் பதிர்வாடாளலும் ஆடியவனுக்கு வாதம் வந்து விட்டால் காலை அசைக்க முடியாது என்பதை போல வெற்றி வேர்க்கையில 3 செய்தி சொல்லப்படுகிறது. 49, 50, 51. உடைமையும் ஒருமையும் ஒரு வழி நில்லா, குடைநீடல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமேலிந்தோர் ஊர் நன்னினும் நன்னுவர், சிறப்பும் செல்வமும் பெருமையும் உடையோர் அரங்கூல் சாலை அடையினும் அடைவர் என்று சொல்லுகின்ற ஓமைகள் மூலமாக கிடைக்கின்ற இந்த பதவி சுகமோ அல்லது அதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியோ அதனால் பெறுகின்ற பரிசை நினைத்தோ அளவு கடந்து குறிக்கக்கூடாது என்பதைத்தான் இதை சொல்லுகிறார். இதை தொல்காப்பியரும் செல்வம் உவகை வேண்டா என்பதில்லை, அதனால் செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென்று அல்லல் நீத்த உவகை 4 என்று சொல்லுகிறார். அல்லல் என்பது துன்பம். அந்த அல்லலை நீர்த்து பெறுகின்ற உவகை 4 என்னென்ன என்று சொன்னால் அது செல்வம், புலனே, புணர்வு, விளையாட்டு என்று அல்லல் நீத்த உவகை 4 என்று தொல்காப்பியரும் சொல்லுகிறார். தொல்காப்பியத்தினுடைய அடிப்படையிலே தான் இந்த திருக்குறள் இறந்த வெகுளியில் தீரே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு, தனக்கு ஏற்படுகின்ற அழிவு காரணமாக தன்னுடைய சொத்துகளோ செல்வமோ பிறவோ அழிகிற போது சிலருக்கு அந்த அதிர்வு நோய் என்றால் அந்த மாரடைப்பு என்று சொல்லுகிறாரே அது வரும். அதைவிட பெரும் மகிழ்ச்சியினாலே மாரடைப்பு வருவதும் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் குறளை பாருங்கள். இறந்த வெகுளியில் தீவே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. அடுத்து 32வது குறள் 532. பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்க. இதற்கு 1048வது குறளை நாம் இணைத்து படிக்க வேண்டும். அது வறுமை நல்குறவு என்கிற அதிகாரத்தில் உள்ள 8வது குறள். பொச்சாப்பு கொள்ளும் புகழை பொச்சாப்பு கொள்ளும் அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்க. சிறந்த அறிவினையும் நிலை பெற்ற வறுமையானது அழித்துவிடும். வறுமை இருந்ததுன்னா புத்தி வேலை செய்யாது, வயிறு காஞ்சி போகிறது. நம்முடைய வயிறு மட்டுமன்று, வீட்டில் இருப்பவர்கள், குழந்தைகள் அனைவருடைய வயிறும் காய்ந்து போகிறது என்று சொல்லுகிற போது அறிவு வேலை செய்யாது. எல்லோரும் இப்படி பட்டினியாக கிடக்கிறார்களே என்கிற வேதனையில அறிவு வேலை செய்யாம போயிடும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்க, பொச்சாப்பு கொள்ளும் புகழை. இந்த அதாவது செய்தற்கரிய கடப்பாடுகளை செய்யாமல் களியாட்ட மயக்கு வகைகளோடு ஈடுபட்டார். என்றும் அழியா பெருமையை ஆக்குவதாம் புகழை கொன்று தொலைத்துவிடும். என்றும் ஆக்குவதாம் புகழை, அதான் பொச்சாப்பு கொள்ளும் புகழை என்று சொல்ற. புகழை கொன்றுவிடும். எப்போ? செய்தற்குரிய கடமைகளை செய்து முடிக்காவிட்டால் அதுவே உன்னுடைய புகழை கொன்றுவிடும் என்பது இந்த குறளினுடைய கருத்து.
இதற்கு 2 செய்திகளை நான் புறநானூரில் இருந்து சொல்லுகிறேன். பெருஞ்சித்திரனார், பெருந்தலை சாத்தனார் என்று இருபெரும் புலவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நின்னைந்து உரையினருக்கும் நீனைந்து உரையினருக்கும் எல்லோருக்கும் கொடுமதி மனைகிழவோயே என்று பெருஞ்சித்திரனார் கூறினார் என்பதை பார்த்தோம். அதுபோல பெருந்தலை சாத்தனார் இதெல்லாம் தொடக்க பள்ளியிலேயே நம்ம படிக்கின்ற கருத்து தான் அது. குமணன் வரையாது வழங்கினான், அவனுடைய புகழை பொறுத்து கொள்ளாத அவனுடைய உடன்பிறப்பே அவனை காட்டிற்கு விரட்டி விட்டான். காட்டிற்கு சென்ற போதும் வருகின்ற அறிஞர்களும் புலவர்களும் சான்றோர்களும் குமணனை பற்றி பேசினார்களே ஒழிய இவன் அரசன் என்பதனால் இவனை பற்றி பேசவில்லை என்பது எவ்வளவு பெரிய தற்குறி பாருங்க. இந்த இந்த அதிகாரத்திற்கு பொருத்தமானது. இவன் எதையாவது செய்தாதானே இவனை பற்றி புகழ்வார்கள். அவரை மட்டும் புகழ்றீங்க, இவரை என்ன புகழவில்லையே, அவனை மட்டும், என்னுடைய அண்ணனை மட்டும் புகழ்கிறீர்கள், என்னை புகழவில்லை என்றால் நீ புகழ்வதற்குரிய செயல்களை செய்யவில்லை. அவன் செய்துவிட்டு கூட அவன் தம்பி ஆளட்டும் என்று காட்டுக்கு போய்விட்டான், பெருமைக்குரியவன். அவன்கிட்ட போய் கேட்கிற, அவன் என்னை காட்டுக்கு அனுப்பிட்டானே, நீ இப்போ கேட்குறியே, இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தலைக்கு 10,000 பொன் வைத்திருக்கிறான், இந்தா என்னுடைய உடைவாள் மட்டும்தான் எனக்கு மிச்சம், என்னுடைய தலையை கொய்து கொண்டு கொடுத்தால் உனக்கு கொடுப்பான், உன்னுடைய குடும்ப வறுமையெல்லாம் தீரும் என்று சொல்லுகிறான் என்கிற செய்தி இந்த பெருந்தலை சாத்தனாருடையது. இந்த 2 பேரும் உடைய வறுமையும் இருவராலும் பாடப்பட்டவன் அந்த முதிரமலை கிழவன் குமணன். இருவரும் புலவர்களும் அவனால் நல்வாழ்வு பெற்றார்கள் என்பது கருத்து. இங்கே பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்க. சிறந்த அறிவினையும் நிலைபெற்ற வறுமை அழித்துவிடும். அதுபோல் தன்னெடுப்பாலாம் மறதி புகழையெல்லாம் கெடுத்துவிடும் என்பது இதனுடைய கருத்து. கல்வியாலும் கேள்வியாலும் மரபாலும் தற்சிந்தனையாலும் கொண்ட ஆக்கமிக்க அறிவினை தீராத வறுமை அவனுடைய அறிவினை அழித்துவிடும் என்பது இதனுடைய கருத்து. பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்க. அடுத்து 3வது குறள். பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. இதனுடைய இணைப்பு குறளாக 239 புகழ் அதிகாரத்தில் 9வது குறளை இணைத்துக் கொள்ள வேண்டும். பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை, அதாவது மறதி உடையவருக்கு புகழ் அமையாது. அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. இது அறிவுலக நூல்கள் அனைத்தும் எடுத்துரைக்கும் உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை என்றால் பொச்சாப்பு உடையவருக்கு புகழ் பேறு இல்லை, கடப்பாடு இல்லாதவருக்கு, மறதி உடையவருக்கு என்று இந்த பொச்சாப்பு என்று வருகிற இடங்களில் எல்லாம் இந்த 2 கருத்தையும் போட வேண்டும். மறதி உடையவர்களுக்கும் சரி, தன்னுடைய கடமையை மறந்து விட்டவர்களுக்கும் சரி, எப்பொழுதும் புகழ் என்பது கிடையாது, புகழ்மை இல்லை. கல்வி, கொடை, பதவி என்ற எவ்வகை தகுதியுடையவராயிருந்தாலும் தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்வது என்பது மிகவும் ஒரு இழிவான செயல். அதை நினைத்து தன்னைத்தானே பூரிப்படைந்து கொள்வான். தனியாக இருக்கும்போதும் பூரிப்படைவான், மற்றவர்களுக்கு சொல்லியும் பூரிப்படைவான், மற்றவர்களை சொல்ல செய்தும் பூரிப்படைவான். இதை நன்னூல் மிக அழகாக சொல்லுகிறது. தோன்றா தோற்றி துறைபல முடிப்பினும் தாந்தற் புகழ்தல் தகுதி என்று. தோன்றா தோற்றி துறைபல முடிப்பினும் தாந்தற் புகழ்தல் தகுதி என்று. இப்ப சர் சி வி ராமனை பற்றி சொன்னோம் இல்லையா, அவர் மிக அழகாக நேர்த்தியாக பலகாலம் முயன்று அதை தொகுத்து அந்த அறிவியல் உண்மையை உலகத்திற்கு கொடுத்தார். அதான் தோன்றா தோற்றி துறைபல முடிப்பினும். அப்படிலாம் முடிச்சுட்டு தன்னுடைய மாணவர்களும் அதே மாதிரி வர வேண்டும் என்று பாடுபடுகிறார். தான் அந்த எழுத வேண்டிய அளவுக்கு புகழ் எழுதிவிட்டேன், இனிமேல் நான் ஓய்வு விட்டு விடுகிறேன், எனக்கு தேவையில்லை என்று இல்லாமல் தன்னை போலவே தன்னுடைய மாணவர்களையும் கொண்டு வர வேண்டும், இந்த உலகத்துக்கு அவர்களும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று கருதுகின்ற உயர்ந்த நிலை இருக்கு பாருங்க. அப்படிப்பட்டவர் கூட தன்னை பற்றி புகழ்ந்து கொள்ளக்கூடாதுங்கிறது நன்னூல். பவனந்தி முனிவர் சொல்கிறார், தாந்தற் புகழ்தல் தகுதி என்று. தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதோட பேதமை வேற ஒன்றும் இல்லை. நாம் செய்த செயற்கரிய செயலை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துவது வேறு,
தன்னை புகழ்ந்து கொள்வது வேறு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட வரலாறு எழுதி வைக்கப்படாததால் திரிபு வரலாறுகள் மலிந்து கிடக்கின்றன. நம்முடைய வரலாறு சரியான முறையில் பதிவு செய்யப்படுத்தப்படாததால், ஆவணப்படுத்தாததால் திரிபு வரலாறுகள் உழவுகின்றன. அது உண்மை. இங்கே நம்முடைய இலக்கிய ஆசிரியர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், இதை செய்தார் என்பதை கல்வெட்டுகள் மூலமாகவும், செப்பேடுகள் மூலமாகவும், ஓலைச்சுவடிகள் மூலமாகவும், இப்பொழுது இந்த தாள்கள் மூலமாகவும் எழுதி வைத்துக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் நான் இதை செய்தேன், அதை செய்தேன் என்று தன்னை பற்றி தானே பிதற்றிக் கொள்வது, அதை பீற்றிக் கொள்வது என்று வழக்கிலே சொல்வார். தன்னை பற்றி தானே பீற்றிக் கொள்கிறான் என்று வழக்கிலே சொல்வார். அது பிதற்றிக் கொள்வது என்பதுதான் பிழை. இந்த வேறுபாடு அறியவில்லை என்றால் நாம் பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தவில்லை என்பது பொருள். மீண்டும் சொல்கிறேன், ஒருவன் செய்கிற நற்செயல்களை பதிவு செய்ய வேண்டும், ஆவணப்படுத்த வேண்டும். அதில் எந்த விதமான பிழையும் கிடையாது. அப்படி ஆவணப்படுத்தாதனால் தமிழன் தலையிலே பலர் மிளகாய் அரைத்துக் கொண்டிருந்தார்கள், அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அழைப்பார்கள். ஏனென்றால் நம்முடைய பெருமை நமக்கு தெரிவதில்லை. அது வேறு செய்தி. நம்முடைய பெருமைனா நம்முடைய முன்னோர்கள் செய்த செயலை சொல்றேன். இப்பதான் நாம சொன்னோம், நம்முடையதை நாமளே வெளிப்படுத்தி அதை புலகாங்கிதம் அடைந்தால் அது எல்லாம் அமிழ்ந்துவிடும் என்பதைத்தான் இந்த குறள்கள் மூலமாக சொல்லுகிறார். தோன்றா தோற்றி துறைவல முடிப்பினும் தாண்டற்புகழல் தகுதி என்று என்கிறது என்ன பொருள்? நல்ல அந்த ஆழமா அந்த நன்னூல் கருத்தை மனதிலே மாணவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தோன்றா தோற்றி துறைவல முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதி என்று அதை ஆழமாக எழுதி கொள்ள வேண்டும். இதுதான் பண்பாட்டு முறை, நம்முடைய பண்பாட்டு முறை. சுட்டு கெட்டிப்படுத்தாத பானையில் கொட்டி வைத்த நீர் ஒழுகி போதல் அல்லாமல் பானையும் சேராகிவிடும். பானை வணையப்பட்ட பானை மீண்டும் அந்த தன்னுள் நிலை அடைந்துவிடும். இதை நம்ம பின்னால விரிவாக பார்க்க போகிறோம். 660வது குறள்ல நாம் இந்த சலத்தொடு என்று சொல்லப்படுகிற அந்த குறள்ல இதை விரிவாக பார்ப்போம். இப்ப அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு என்பது அத்தன்மையானது இவ்விடத்தார் இக்காலத்தார் இத்துறையில் எண்ணாமல் உலகெங்கும் பரவியுள்ள பல்துறை ஆய்வு பெருமக்கள் அனைவருக்கும் ஒப்பாக முடிந்த முடிவு நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்று பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலை 322வது குறளிலே சொல்லுமா போல நாம் இதை நினைக்க வேண்டும். ஒரு கருத்து, சிலந்தி பூச்சி ஒரு அரசன் ஒளிந்திருக்கிறான். பலமுறை போரிட்டு தோற்று, அது பெயர் நினைவு கூறவில்லை. அப்பொழுது அங்கிருக்கிற சிலந்தி பூச்சி அந்த வலையை கட்டுகிறது, வலை பண்ணுகிறது. 6 முறை கட்டி அது தோற்று விடுகிறது. அதற்காக அது தன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடவில்லை. நேற்று சொன்னதுதான், இந்த சிற்றறிவுகளை உடையவையெல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றன. 6 முறை பின்னியும் அது அருந்து விடுகிறது. 7வது முறையை கட்டி உள்ளே போய் அமர்ந்து விடுகிறது. இந்த காட்சியை அவன் உற்று பார்க்கிறான். அவன் வேறு செயல்களில் இருந்தால் இதை உற்று பார்த்திருக்க மாட்டான். அவன் ஒளிந்திருக்கிறான். அந்த இடத்திலே இந்த செயல் நடைபெறுகிறது. அவன் புத்துயிர் பெறுகிறான், வென்றான் என்பது வரலாறு. ஆகையினாலே இந்த லோக குரு சொன்ன பாருங்க, லோகம்தான் எனக்கு குருன்னு. அந்த லோக குரு இப்ப இவனுக்கு சிலந்தி, இந்த அரசனுக்கு. ஆகையினால் கடமையை செய்வதில் எந்த காலத்தில் பின்வாங்க கூடாது என்று சொல்வது இந்த 3வது குறள். பொச்சாப்பாருக்கு இல்லை புகழ்மை, அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. அடுத்து 4வது குறள், இன்னும் 4 மணித்துளிகள் உள்ளன. அச்சம் உடையார்க்கு அறனில்லை, ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு இல்லை என்று அதை இல்லை என்பதை 7வது சீராக போட்டு பொருள் கொள்ள வேண்டும். அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை, ஆங்கில்லை பொச்சமுடையார்க்கு நன்கில்லை என்று அந்த இல்லை என்பதை அங்கேயும் கொண்டு வர வேண்டும். இங்கே அச்சமுடையவனால எந்த காரியமும் செய்ய முடியாது என்பதை சொல்வது இந்த குறள். எதுக்கு அச்சம்? எனக்கு நிறைய அந்த அரண் இருக்கு, நீர் அரண் இருக்கு, நில அரண் இருக்கு, மதில் அரண் இருக்கு, பாதுகாப்புக்குரிய வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எந்த அரண் இருந்தாலும் உன்னுடைய மனசுல அஞ்சாமை என்கிற குணம் இல்லாமல் அஞ்சுதல் என்கிற குணம் இருக்கிறதே,
அஞ்சாமை என்பதன் எதிர்ப்பதம் அஞ்சுதல் என்பதனாலே இந்த பாதுகாப்பெல்லாம் இருந்தாலும் உன்னுடைய மனதில் இருந்து அச்சம் என்பதை உள் தூக்கி எறி. அப்படி எரிந்து விட்டால் நீ அதாவது பொச்சாப்புடையாருக்கு நன்கு இல்லை என்றால் அதுபோல் ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றாமல் புறந்தள்ளுவதற்கு நன்மை பயப்பதாவது எதுவும் இல்லை என்பதனாலே மனதிலே உறுதி வேண்டும். அச்சமே கீழ்களது ஆசாரம் என்று 1075வது குறள்ல கையமையிலே சொல்ல போகிறார். அச்சம் எதிர்ப்பதம் அஞ்சாமை, அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா என்பது 497வது குறள் என்பதனாலே 50வது இடனறிதெல்லாம் பார்த்தோம். இவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு நாம் செய்ய வேண்டும். கடமையை செய்ய மாட்டாதவனுக்கு எந்த நல்ல வாய்ப்பும் கிட்டாது என்பதை அறநெறிச்சாரம் சொல்கிறது. அலைபுணலுள் நிற்பினும் தாமரை ஈன்ற நிலையின்கண் நீர் நில்லாதாகும் என்பது நிலாதாகும் போடுறது. இடை குறைன்னு இலக்கணத்தில் சொல்லுவோம். அலைவின் புலன்களில் நிற்பினும் பொச்சாப்பிலரே மலங்கடி வாழாதவர்க்கு என்று அறநெறிச்சாரம் 148வது பாடல் சொல்லுகிறது. நீரிடையே நின்றாலும் தாமரை இலையில் நீர் ஒட்டாது. தாமரை இலை எங்க இருக்குது? நீர்ல தான் இருக்குது, அது நிலத்தில் வராது. என்றாலும் அனைத்து கெடுக்கும் ஐம்பொறி ஐம்புலன்களும் பொச்சாவாமை என்னும் செயல்வரு உடையாரை அசைக்க மாட்டாது. எப்படி அதுல ஒட்டலையோ தாமரையிலேயே உதாரணமாக, அதாவது உவமையாக சொல்லுகிறார் அறநெறிச்சாரத்துல. எப்படி அந்த தண்ணீர் முத்து போல் நீங்க அதை பிராக்டிக்கலா பார்க்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. நாங்கள் சிறு பிள்ளைகள்ல அந்த குளத்துல அந்த தண்ணீரை விட்டு அதை ரசிப்போம். அது முத்து போல அந்த தண்ணீர் வெளியே அதுல தண்ணீர்லயே விழும். அந்த இலையில தண்ணி விட்டீங்கன்னாக்கா ஒரு 2 சொட்டு தண்ணி விட்டீங்கன்னா அந்த 2 சொட்டும் ஒரு சொட்டாகி முத்து போல் தண்ணீரிலே விழும். அந்த காட்சி ஒரு அழகியது. அது எப்படி ஒட்டலையோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையானது தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாததை போல ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் அந்த பொச்சாவா என்கிற நிலையில் கடமையை ஆற்றுவதில் இந்த பற்றுதல் இல்லாமல் ஆற்ற வேண்டும் என்பது கருத்து. இந்த ஐம்பொறியையும் ஐம்புலனையும் ஏன் இங்கே ஓமையாக கூறினார் என்றால், நாம் ஒட்டியும் ஒட்டாமலும் ஆள வேண்டும். நாம் ஆள வேண்டும் என்பதற்காக ஒட்டுதல், பிறரை வாழ வைக்க வேண்டும் என்பதனால் அந்த நீர் ஒட்டாததை போல் இருப்பது என்கிற கருத்தை மிக அழகாக இந்த அறநெறிச்சாரத்தின் மூலமாக இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம். அச்சம் உடையாருக்கு அரண் இல்லை ஆங்கில்லை, பொச்சாப்பு உடையாருக்கு நன்கு. 5வது குறள், முன்னுறக்காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னூறு இறங்கிவிடும். முன்னுற காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னூறு இறங்கிவிடும். அதாவது வருமுன்னர் காத்தல் 435வது குறள்ல பார்த்தோம். குற்றங்கடிதல்ல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்று. எதிர்தாக்காக்கும் அறிவினார்கல்லி அதிர வருவதோர் நோய் அறிவுடைமையில பார்த்தோம். ஆவதறிவார் என்பதையும் அறிவுடைமையில பார்த்தோம். இவற்றையெல்லாம் ஒத்த ஆட்சி முன்னுற காத்தல் என்பதுதான் இந்த கருத்து. முன்னுற காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். வரும் தீமையை முன்னரே அறிந்து காக்க தவறியவன் பின்னே எண்ணிலா துயரங்களை அடைவான் என்பது இந்த குறளினுடைய கருத்து. இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அரசனுடைய அரசாட்சியின் முறையிலும் சரி, இது அப்படியே நடைபெறும் என்பதை இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். வரும் தீமையை முன்னரே அறிந்து காக்க தவறியவன் பின்னே எண்ணிலா துயரங்களை அடைவான் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தன்னால் தடுக்கப்பட வேண்டிய துன்பங்களை வரும் முன்பே அறிந்து தன்னை காவாது மறந்திருந்தவன் பின் ஊறு தன் பிழை இறங்கி விடுவான் என்றால், பின்பு அவை நேர்ந்த பொழுது தடுக்கலாமையின் தன் தவற்றை எண்ணி வருந்துவான். முன்னரே இதை செய்திருந்தால் இந்த பிழை வந்திருக்காதே என்று கருத வேண்டும். ஒரு 30-50 ஆண்டுகள் இருக்கும். காவேரியில லட்சக்கணக்கான கனமீட்டர் அளவில் தண்ணி திறந்து விடப்பட்டு, இங்கேயும் திருச்சி, தஞ்சை போன்ற பெரிய மாவட்டங்கள், இப்போ 10 மாவட்டமாக இருக்குது, அது 2 மாவட்டமாக இருந்த காலத்தில்
தண்ணீர் கரை புரண்டு ஓடி அதுவும் முடியாமல் கொள்ளிடத்தில் திருப்பிவிடப்பட்டு அங்கிருந்தும் ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு. பல்வேறு ஊர்களில் உள்ள தண்ணி வந்து இப்ப அதற்கு சரியான முறையில தடுப்பணைகள் கட்டி செயல்படுத்தப்படாதால் வந்த விளைவு என்பதுதான் அதனுடைய கருத்து. அதான் முன்னுற காவாதான், முன்னாலே திட்டமிட வேண்டும். இந்த கொள்ளிடம் கட்டப்பட்டதனுடைய ஆறு வெட்டப்பட்டதனுடைய நோக்கமே காவிரி கரை புரண்டு வருகிற போது அந்த தண்ணீரை கொள்ளிடத்துக்கு திருப்பிவிட வேண்டும் என்பதற்காகத்தான். அதையும் மீறி அதிக மழை பொழிவு அங்கேயும் பொழிகிறது இங்கேயும் பொழிகிறது என்றால் என்ன செய்ய முடியும்? அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை இவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் கருத்து. காக்க வேண்டிய துன்பங்கள், மக்களை காக்க வேண்டிய அரசு பகைவர் சோர்வு பார்த்து செல்வன ஒன்று. ரெண்டாவது, பஞ்சம் வெள்ளம் முதலின. பஞ்சம் வராமலும் பாதுகாக்கணும், வெள்ளம் அதிகமாக வந்தாலும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் கண்டறிய வேண்டும் என்பது கருத்து. இழுக்கியான் என்றதால் நாம் ஒழுக்கமுடைமைக்கு போவோம். இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும், இழுக்கத்தின் எய்துவரை எய்தாப்பழி, இழுக்கத்தின் ஏதம் என்று தொடங்குகிற 3 குறள்கள், 3, 7, 6 ஆகிய அந்த 3 குறள்கள் ஒழுக்கமுடைமையில. இந்த குறள்களினுடைய தன்மையை வைத்து பார்க்கிற போது இழுக்கியான் என்று சொன்னது அவன் சரியாக அந்த முறையை கடைபிடிக்கவில்லை. அப்படி கடைபிடித்தால்தான் அவனுடைய அரசு சரியான முறையில் செல்லும். குடும்பமும் அப்படித்தான். குடும்ப தலைவன் சரியான வழியில், நேரு வழியில் செல்ல வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருக்கிற மனையாள் அவனுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்பது கருத்து. முன்னுற காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். அதாவது 100 என்பது ஒரு உயர்ந்த சொல்ல வேண்டும் என்பதனால் அது பல மடங்கு என்று நாம் கருத வேண்டும். 100 மடங்கு என்பது பன்மடங்கு. மழைக்காலம் வரும் முன்னரே அணை, ஆறு, கால்வாய், ஏரி, குளம், வாய்க்கால் என்பவற்றின் பழுது பார்க்க வேண்டும், தூர்வாரல் வேண்டும், ஆழப்படுத்துதல் வேண்டும். இந்த செயல்களை எல்லாம் முன்கூட்டியே செய்யாமல் மழை பெய்து கொண்டிருக்கிற போது ஏரி குளங்களை எல்லாம் தூர்வார முடியாது, ஆழப்படுத்த முடியாது. இதைத்தான் முன்னுற காவாது என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். அது பின்னூறு இறங்கிவிடும் என்று சொல்லுகிறார். அது பிழையாகிவிடும், பின்னாலே பல மடங்கு பிழையாகிவிடும் என்பதை பின்னூறு என்கிற சொல்லை போட்டு அங்கே நிறைவு செய்கிறார். வரும் முன்னர் காக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பாக சொல்லுகிறார். இதுக்கு நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றை நான் கூறுகிறேன். முன்னுற காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னூறு இறங்கிவிடும். இப்பொழுதும் கூட நெல் வந்து நிறைய பேர் இந்த அரசுக்கு கொடுப்பாங்க, வரியாக கொடுப்பது விவசாயிகள். அந்த நெல்லை அதை சேமித்து வைக்கிற கிடங்கு, அந்த கிடங்குகள் சரியான முறையில் அமைக்கப்படாததால் இப்பொழுதும் நம்முடைய இதில் நிறைய வருது. அப்போல்லாம் எப்போது செய்தியாக வரும் வானொலியில எல்லாம், அப்புறம் தொலைக்காட்சியில் எப்போது காட்டுவாங்க. இப்போ நமக்கு இந்த கைபேசியிலேயே அந்த ஒளிப்பட கருவியும் அமைந்து விட்டதுனால உடனுக்குடன் அந்த செய்தி விடுகிறது. அது புல் முளைத்து 15 நாள் 20 நாள் அதில் தண்ணியில் கிடந்து அதை சேமிக்கிற சூழலை செய்யாததுனால, அந்த நிர்வாகம் சரியான முறையில் கையாளாததால் அது முளைத்து அதை கொண்டு வெளியில் குற்ற மாதிரி தான் வரும். அது பாழ்படுத்துகிற உணவு எதற்காக நாம் வாங்கினோம், அந்த காசு கொடுத்து வாங்கியதை ஏன் இப்படி பாழடிக்க வேண்டும் என்பதை எல்லாம் திருவள்ளுவர் உணர்ந்து சொல்லியிருக்கிறார். ஒரு சரியான எடுத்துக்காட்டு ஒன்று பார்ப்போம். மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் மாதவ் காட்கில் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அவர் இந்த பேரிடர்களை ஆராய்வதில் மகா நிபுணர் என்று பெயர் எடுத்தவர். அவருடைய தலைமையில் 2010ஆம் ஆண்டு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த மாதிரி நிலச்சரிவுகள் வருகிற இடம், மலைப்பகுதிகளில் என்ன மாதிரியான இடர்பாடுகள் வரும், அந்த இடர்பாடுகளை தடுப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு அரசே ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு இந்த பேரிடர்களை, அதாவது பஞ்சம் வருமானாலும், வெள்ளம் வருமானாலும், நிலச்சரிவு ஏற்படுமானாலும், அல்லது நில அதிர்வு பூகம்பம் என்று சொல்கிறோமே அப்படி ஏற்பட்டாலும்
அது என்ன பண்ண வேண்டும் என்பதை முன்கூட்டியே ஆராய்வதில் அவர் நிபுணர். மாதவ் காட்கில் என்கிறவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராகவும் விளங்கியவர். அவர் அத்தலைமையில் 2010 ஒரு குழு அமைக்கப்பட்டது. அப்பொழுது இப்போ கேரளா இருக்கு பாருங்க, கேரளாவில் வயநாடு என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. அது பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், மாணவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வயநாட்டில் தான் இப்போ இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராகுல் காந்தி 2 முறை வெற்றி பெற்றார். இப்பொழுது அந்த இடத்துல அவருடைய தங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த வயநாடு அந்த மலைப்பகுதி, அந்த பகுதியில் அந்த சுற்றுச்சூழலை ஆராய்வதற்காக ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த அவர் 31/8/2011 இதெல்லாம் வரலாறு. 31/8/2011 1.5 ஆண்டுகள் அந்த பகுதியை பூராவும் அந்த குழுவினரோடு சுற்றி ஆய்வு செய்து 522 பக்க அறிக்கையை கொடுத்தார். என்னென்னதெல்லாம் பண்ணீங்கன்னா நன்மை விளையும், என்னென்னதெல்லாம் பண்ணீங்கன்னா தீமையாகும் என்பதை 522 பக்க அறிக்கையாக கொடுத்தார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதுல 64 விழுக்காடு மண் சூழலியல் மென்மைத்தன்மை வாய்ந்தது, கடினமா இருக்காது. மலையின் மேற்பகுதியில் செம்புரை மண்ணும் சுமார் 50 சென்டிமீட்டருக்கு கீழ் களிமண்ணும் இருப்பதால் மிகவும் நெகிழ்ச்சி வாய்ந்த இளகும் தன்மை உடைய மண். அதனால் அந்த பகுதியில் உள்ள மணல், கனிமம் ஆகியவற்றை தோண்டி எடுக்கக்கூடாது. இனிமேல் தான் நாம் கவனிக்க வேண்டிய பாயிண்டுகள், அந்த 5 கருத்துருக்கள் நான் இப்போ சொல்லுகிறேன். அவர் சொன்ன கருத்துருக்களை, அது முதலாவது கருத்துரு, மண் களிமண்ணும் இருப்பதால் 50 சென்டிமீட்டருக்கு கீழ் களிமண்ணும் இருப்பதால் மிகவும் நெகிழ்ச்சி வாய்ந்த இளகும் தன்மை உடைய மண். அதனால் அந்த பகுதியில் உள்ள மணல், கனிமம் ஆகியவற்றை தோண்டி எடுக்கக்கூடாது. இது முதலாவது கருத்துரு. 2வது, அபாயகரமான தொழிற்சாலைகளை அனுமதிக்க கூடாது. 2வது. 3வது, அங்குள்ள மரங்களை வெட்டக்கூடாது. 4வது, அத்துமீறி கட்டடங்களை கட்டக்கூடாது. 5வது, அனல் மின் நிலையங்கள் அமைக்கக்கூடாது என கண்டித்தார். தொடர்ச்சியாக வந்த 3 அரசுகள், 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த 3 அரசுகளும் அதை குப்பையில் போட்டன. இதெல்லாம் நான் சொல்றதில்ல, மாதவ் காட்கில் என்கிற பேராசிரியர் சொன்னது. அந்த குப்பையில் போட்டு விட்டார்கள். அவர் கொடுத்த 522, அதாவது செயல்படுத்தலைன்னு அர்த்தம். குப்பையில் ஒண்டி போட்டாங்கன்னு பொருள் இல்லை. அதை செயல்படுத்தாததுனால இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 2024 அவர் என்ன ஆகும்னு சொன்னாரோ, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா மக்களுக்கு பிழைகள் ஏற்படும். பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்து போனார்கள். அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இப்போ அவர் என்ன சொன்னார், மணல், கனிமம் ஆகியவற்றை தோண்டி எடுக்கக்கூடாதுன்னார். 1 மணல், 2 கனிமம். 2வது, அபாயகரமான தொழிற்சாலை அமைக்கக்கூடாது என்றார், அமைத்தார்கள். 3வது, மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொன்னார், நிறைய மரங்களை வெட்டி சாய்த்தார்கள். அது என்ன பண்ணாங்க, கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னார், அந்த மாதிரி இடங்கள்ல மரங்களை அழைத்து விட்டு கட்டடங்களை கட்டினார்கள். அதுக்கடுத்து அனல் மின் நிலையங்கள் அமைக்கக்கூடாது என்றால் அமைத்தார்கள். இத்தனையும் செய்ததற்கு பிறகு இவர் 31/8/2011 இந்த அறிக்கையை கொடுத்தார். 2024 சரியாக 13 ஆண்டுகள் கழித்து நிலச்சரிவு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போனார்கள். இப்ப ஏன் இந்த திருக்குறளை திருவள்ளுவர் சொன்னார் என்று இப்பொழுது புரியும் என்று கருதுகிறேன். 300 காவாது இழுக்கியான் தன் பிழை 100 மடங்கு. இப்ப பொருள் புரியணுமா? 100 மடங்கு தவறுகள் நிகழும் என்பதை திருவள்ளுவர் அதனாலதான் அவர் முன்னுணர் ஞானி, தீர்க்கதரிசி, பின்னூறு இறங்கிவிடும் என்று சொன்ன செய்தி இந்த கருத்துரு அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 300 காவாது இழுக்கியான் தவறிவிட்டான்.
இப்படியெல்லாம் ஒரு அறிஞனை போட்டு அவனுக்கு பல லட்சம் ரூபாய் அதற்கு செலவு செய்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு அந்த குழுவினர் அந்த 1.5 ஆண்டுகள் தங்குவதற்கான செலவுகள், அவர்களுக்கு ஊதியம், அவர்களுக்கு வேண்டிய வசதிகள், அவர் என்னென்ன கருவிகள் எல்லாம் கேட்கிறார்களோ அத்தனையும் வாங்கி கொடுத்து எல்லாம் பார்த்து அவர்கள் கொடுத்த அறிக்கையை குப்பையில் போட்டு விட்டார்கள் என்றால் இது என்ன என்ன நடக்குது என்று தெரியவில்லை. அதற்கு மேல என்னால் சொல்ல வார்த்தைகள், அது அரசியலாக போய்விடும். இது அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கான். திருவள்ளுவர் அரசியல் தான் பேசுகிறார் என்றாலும் நேரடியாக குத்தி காட்ட முடியாமல் தவிக்கிறேன். யாரெல்லாம் தவறு செய்தார்கள் என்று சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். நான் ஒன்றும் எதிர்க்கட்சி இல்லை, அதனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். முன்னுற காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். இது வரலாறாக வேண்டும். இந்த செய்தி வரலாறு என்பதை 5வது குறள் நன்றாக கருத்தில் கொள்ளுங்கள். முன்னுற காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். அதே போல்தான் குடும்பத்தில் பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். உண்மையான நம்முடைய பகுத்தறிவை ஒவ்வொன்றிலும் தட்டி பார்க்க வேண்டும். பகுத்தறிவு என்றால் அது வேற மாதிரி கருத்துல நம்ம கருதக்கூடாது. பகுத்தறிவு என்பது திருவள்ளுவர் சொன்ன வழியில பகுத்தறிவை கடைபிடிக்க வேண்டும். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்ப நான் கூறிக்கொண்டிருப்பதையும் கூட அவரவர்களுடைய சிந்தனையில் நான் தெளிவாக சொல்லுகிறேனா இல்லையா என்பதை பகுத்து பார்க்க வேண்டும். அதுதான் பகுத்தறிவு என்று பெயர்.